காரங்காடு. ஆம், காரங்காட்டு சூழலும் சுற்றுலாவும் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொண்டி அருகே அமைந்துள்ள அலையாத்தி காடுகளின் மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் தனித்துவமான சூழல் மண்டலத்தில் அனுபவிக்கப்படும் ஒரு சுற்றுலா இடமாகும். இங்கு படகு சவாரி, கேக்கிங் அண்ட் ஸ்னோர்க்லிங் போன்ற சாகச செயல்பாடுகள், கடற்பறவைகள் மற்றும் கடல் வாழ் உயிரினங்களை காணும் வாய்ப்பு, அந்த உள்ளூரினுடைய உணவு, குறிப்பாக கடல் உணவுகளை ருசிக்கும் வசதி ஆகியவை உண்டு. இது வனத்துறை மற்றும் உள்ளூர் சமூகத்தால் நிர்வகிக்கப்பட்டு வந்தது. முக்கிய அம்சங்கள் அலையாத்தி காடு என்பது நானும் புதிதாகத்தான் கேள்விப்படுகின்றேன். அலையாத்தி காடு என்பது அடர்ந்த பசுமையான நீர்நிலைகள் கொண்ட ஒரு மாயாஜால உலக அனுபவத்தை அளிக்கின்றது. படகு சவாரி. அலையாத்தி காடுகளின் ஊடாக படகு சவாரி செய்வது மனதிற்கு இதமான அனுபவம், பறவைகளை பார்க்கவும் உதவுகின்றது. மேலும் இதில் உயிர் பன்முகத்தன்மையும் பார்க்கலாம். இங்கு ஹெரான், கிங்ஃபிஷர் போன்ற பறவைகளையும், கடல் நண்டுகளையும், அரிய வகை மீன்களையும் காணலாம். மேலும் கடல் உணவு, ஏற்கனவே சொன்னது போல் உள்ளூர் உணவகம் எக்கோ டெவலப்மெண்ட் கமிட்டி என்று சுவையான கடல் உணவுகளை தயாரித்து வழங்கி வந்தது. செயல்பாடுகள் அங்கு படகு சவாரி தவிர கயாக்கிங், ஸ்கூபா டைவிங், ஸ்னோர்க்கெல்லிங் போன்றவையும் செய்ய வாய்ப்பு உள்ளது என்று கூறுகிறார்கள். சரி, இந்த இடத்தை அடைவது எப்படி? ராமநாதபுரத்திலிருந்து தொண்டி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் மணக்குடி கிராம சந்திப்பு வரை சென்று அங்கிருந்து கிழக்கு நோக்கி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் காரங்காடு சூழல் சுற்றுலா மையத்தை அடையலாம். தென் மாவட்ட மக்கள் முட்டுக்காடு அல்லது பிச்சாவரம் செல்ல வேண்டிய தேவையை நீக்கி ராமநாதபுரத்திலேயே அலையாத்தி காடு அனுபவத்தை வழங்குகின்றது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை தவிர மற்ற நாட்களில் திறந்து இருக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் நாங்கள் சென்று அந்த அனுபவத்தை கடல்சார் பகுதியில் உள்ள சிறப்பு அம்சங்களை பார்த்து அனுபவிக்கலாம் என்று சென்றால் அந்த சுற்றுலாவெல்லாம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னார்கள். மிகவும் வருத்தமாக இருந்தது. எனவே அவ்வளோ தூரம் வந்தும் அதை பார்க்க முடியவில்லை. அடுத்து திறந்த பின்பு நீங்கள் சென்று பார்க்க வாய்ப்புகள் கிடைக்கும். பார்ப்போம். தற்போது நாம் பார்ப்பது அந்த ஊரிலே உள்ள செங்கோல் அன்னை ஆலயம் என்ற சர்ச், செங்கோல் அன்னை சர்ச் என்று பெயர்.
அதன் முகப்பு தோற்றமும் முன்னால் கட்டப்பட்டுள்ள உயர்ந்த கோபுரத்தையும் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய கொடிக்கம்பம் ஸ்தம்ப தூண் மிகவும் பிரமாதமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பளபளப்பும் பார்ப்பதற்கு வியப்பாக இருந்தது. பக்கத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஏற்கனவே பிடித்த மீன்களை உலர வைத்து கொண்டிருந்தார். ஓரளவு வெயில் அடித்தால்தான் நன்றாக காயப்பட முடியும், ஆனால் வெயில் அடிக்காமல் இருந்தது. இந்த ஆலயத்தினுடைய வெளி தோற்றத்தை பார்க்க முடிந்தது. உள்ளே ஆலயத்திற்கு உள் சென்று வழிபாடு செய்யலாம் என்று அவளோடு சென்றோம். ஆனால் ஆலயம் அந்த நேரத்திலே திறக்கப்படாமல் இருந்தது. இருந்தாலும் வெளியிலே இயேசு பிரானுடைய உருவமும் மற்றும் அன்னையருடைய உருவங்களும் இருந்தன. அந்த வழிபாட்டுக்குரிய உருவங்களை பார்த்து வணங்கிவிட்டு பின்பு ஒரு முறை செல்லலாம் என்று கருதி வந்துவிட்டோம். இந்த தூண் பாருங்கள், உயரமான அது ஒரு லைட் ஹவுஸ் போல இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஒளி விளக்கை வைத்து கடலுக்குள் சென்று மீனவர்கள் கரையை திசையறிந்து வருவதற்கு உதவியாக இருக்கும். நலம் நல்குவேன் என்று ஆண்டவருடைய அருள் வாக்கும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. ஏதோ இனிய காற்றும் இதமான தென்றலும் வீசினாலும் வெயில் அடிக்கவில்லை. எனவே எடுக்கக்கூடிய படங்களும் மிகவும் தெளிவாக பிரைட்டாக காட்ட முடியவில்லை. இருந்தாலும் அந்த மங்கிய வெளிச்சத்திலேயே நமக்கு கிடைத்த அந்த அனுபவத்தையே உங்களுக்கும் பகிர எத்தனைத்திருக்கின்றேன். இந்த காடுகளுக்கு அதாவது அதை சுற்றி இந்த பறவைகளும் விலங்குகளும் அதிகமாக காட்சி தரும் என்று காணக்கூடும் என்றார்கள். அதற்கெல்லாம் படகிலே உள்ளே சென்று பார்த்தால்தான் அந்த உள்ளே உள்ள அந்த காடுகளில் அலையாத்தி காடுகளில் ஓரளவு நாம் பார்க்க முடியும். அலையாத்தி காடுகள் என்பது இப்படித்தான் இரண்டு புறமும் இருக்கக்கூடிய அந்த காட்டின் ஊடே படகு சவாரி செய்வது என்பது மிகவும் அற்புதமாக இருக்கும். அது ஆனந்தமாகவும் கழிக்கக்கூடிய இதமாகவும் இருக்கும். ஆனால் அந்த படகு சவாரியும் தற்பொழுது நிறுத்தப்பட்டு இருப்பதால் வெளியில் அதாவது பாதை வழியில் இருக்கக்கூடிய இந்த காடுகளை மட்டும் பார்த்துவிட்டு நல்ல வீட்டிற்கு வர வாய்ப்பு துவங்கிவிட்டோம். இந்த காடுகளை பாருங்கள். இங்கெல்லாம் அந்த படகு சவாரி செல்லக்கூடிய இடங்கள் இல்லை. இதெல்லாம் ஊர் பகுதி. இதையும் தாண்டி இதே போல் இந்த காடுகள் இருவுக்கும் மரங்களும் நடுவில் இருக்கக்கூடிய தண்ணீரிலும் அது பெரிய ஆறு போல் நதி கடலை நோக்கி செல்லக்கூடிய ஒரு ஓட்டத்தை அதில் தான் படகு சவாரி பிச்சாவரம் காடுகளில் போனால் இப்பொழுதும் நாம் பார்க்க முடியும். இங்கே சுமார் 100 படகுகளுக்கு மேல் உள்ளதாகவும் அந்த படகுகள் எல்லாமே மீன்பிடி படகுகளாக தான் இருக்கின்றன. இந்த டூரிஸ்ட்டு அதாவது நாம் வெளியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பார்க்க வரக்கூடியவர்களை
அழைத்து செல்வதற்கும் தற்பொழுது அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கூறினார்கள். அந்த படகோட்டிகள். ஆனால் நாங்கள் சென்ற பொழுது எந்த படகுமே கடலிலே செல்ல முடியாத அளவுக்கு தற்பொழுது முழுவதுமே ஏதோ ஒரு தட்பவெப்ப நிலையினாலோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினாலோ எல்லா படகுகளுமே இயங்காமல் கரையிலே நிறுத்தப்பட்டிருந்தது. அதனால்தான் கரையோரத்தில் நின்ற படகுகளில் அவர்கள் பழுது பார்க்கும் வேலையும் ஒரு படகு தலைகீழே கவிழ்க்கப்பட்டு பின்புறம் பெயிண்ட் அடிக்கப்பட்டு இருந்தது. மற்ற படகுகளிலே சிறு சிறு மராமத்து வேலைகள் செய்தது போக அங்கே அவர்கள் பயன்படுத்தக்கூடிய மீன் வலைகளையும் செப்பனிட்டு கொண்டிருந்தார்கள். நன்றி, வணக்கம்.